ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி டாடி டேய் உனக்காக நாங்கள் புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம்டா. அந்த ஆர்டர் வருது பார்க்குறியா நாங்களா? நானும் சரின்னு எந்த போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்தேன் எங்கள் அம்மா பெரிய பார்சல் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் பிரித்தாங்க. சரி நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே, நானும் ஒரு பக்கம் கடிச்சு கடிச்சு எடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா நானா கடகடன்னு பிரித்து எடுத்துட்டாங்க. சரி அப்படி என்ன தான் வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு ஆர்வத்தோடு நானும் என் மூஞ்சி உள்ளே விட்டுலாம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா எங்கள் அம்மா கயிறு எடுக்கிறாங்க. "என்ன மம்மி கயிறு வாங்கிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "நீ தான் எங்க இருக்கிற கயிறையும் விடமாட்ற, எல்லாத்தையும் கடிச்சு இழுத்துட்டு இருக்க. ஒரு ஸ்க்ரீனை கூட விடமாட்டடா, கடிச்சு தொங்கிட்டு இருக்க. அதனால தான்டா இதை வாங்கி கொடுத்தோன்னு" எங்க அம்மா நிறைய கயிறு எடுத்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே ஜாலியா போயிடுச்சு. இனிமே நானா போய் கஷ்டப்பட்டு எதையும் கடிச்சு இழுக்க வேணாம்ல. எங்க வீட்லயே வாங்கி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மாவா உள்ளார இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன மம்மி வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தா, உனக்கு தான்டா ஒண்ணு போர் அடிச்சா ஒன்னு எடுத்து விளையாடுன்றாங்க." அதுவும் கரெக்ட்டு தான். நமக்கு ஒரு பொருள வச்சு 5 நிமிஷம் விளையாடுனாலே போர் அடிச்சிடும் ஃப்ரெண்ட். அப்ப நெறையா இருந்தா தானே 4 பூரா ஓட்ட முடியும். அதான் இவ்ளோ தூரம் ஆர்டர் பண்ணாங்க போல. பால் மாடல்ல ஒண்ணு இருந்துச்சு. டக் ஆஃப் வார் விளையாடுற மாரி ஒண்ணு இருந்துச்சு. சூப்பர் சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு பார்சலும் பிரிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் நம்மளாலாம் பொறுக்க முடியல. அதனால என் பால எடுத்துட்டு நான் குடுகுடுன்னு ஓடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போய் எப்பவும் போல என் பீன் பேக்ல உட்காந்து கடிச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா கிட்ட வந்து வீடியோ எடுத்தாரா, உடனே எங்க புடுங்கிக்க போறாருன்னு சொல்லிட்டு நானும் மறைச்சு மறைச்சு வச்சு கடிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருந்தது கடிக்கிறதுக்கு வேற. அப்புறமா பார்த்தா எவ்வளோ திங்ஸ் இருந்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள. ஒன்று கேரட் மாதிரி இருக்கு, ஒன்று பால் மாதிரி இருக்கு, ஒன்று எலும்பு மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன் மாடல்ல எல்லாத்தையும் பார்த்தேன். உடனே எங்க அம்மா கூட்டிட்டு போய், "இந்தாடா இது எல்லாம் உனக்கு தான், நீ விளையாடுன்னு சொல்லி கொடுத்தாங்களா?" உடனே அதை எடுத்து நல்லா கடிச்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீட்ல என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெட்ஸ்க்கும் வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே என்ன மாதிரி அழகா இதையே கடிப்பாங்க. உங்க வீட்ல இருக்க எந்த திங்ஸையும் கடிக்க மாட்டாங்க. எங்க மம்மி டாடி மாதிரி நீங்களும் வாங்கி கொடுங்க. நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் என்னோட திங்ஸ் பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணேன், ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் டெஸ்டிங் பார்க்குற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கடிச்சிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஜாலியோ ஜாலி இன்னைக்கு. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சனோ தெரியல. இம்மான் திங்ஸ். இதுல வேற எங்க அம்மா "தோ பாருடா இந்த போனை எடுத்து கடிச்சிட்டுறாங்களா." நமக்கு கடிக்கணும்னாலே நம்ம பீன் பேக்ல உட்காந்து கடிச்சாதான் வாட்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன குடு குடு குடுன்னு ஓடிட்டேன். ஓடி போய் என் பீன் பேக்ல ஏறி உக்காந்துக்கிட்டேன். உக்காந்துக்கிட்டு கடி கடின்னு கடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. நான் யாருக்கிட்டையும் இனிமே கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஜாலி தான். எங்க அம்மா தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் ஸ்க்ரீனை பிடிச்சி கடிச்சிட்டு தூங்குவேனா. எங்க அம்மா "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இனிமே நான் ஜாலியா திங்ஸோட கடிப்பேன். அதுலயே என்னோட ஃபேவரட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்? இந்த கேரட் மாடல்ல இருக்குதுல்ல, இந்த டாய் தான் ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு ஏற்கனவே கேரட்னா ரொம்ப பிடிக்கும். இதுவும் பார்க்கறது கேரட் மாதிரியே இருக்கா. அதனால இதுக்கு ஒரே நான் விளையாடினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்க மம்மி நானும் டக்கா ஃபார் விளையாடணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாயா கடிச்சு கடிச்சு கடைசியில டயர்ட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா "எப்பட்றா இருக்கு உனக்கு வாங்கினது எல்லாம்? நல்லா இருக்கான்னு?" கேட்டாங்கன்னா, "ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. எனக்கு கறிக்கவே ஜாலியா இருக்குன்னு" சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு போய் என்ன ரூம்ல கொண்டுட்டு போய் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே கடிச்சிக்கிட்டு இங்கேயே கலரான்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரூமுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஒன்று ஒன்றா கடிச்சிக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஒரே ஜாலியோ ஜாலி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வரட்டா?